தனக்கொரு அனுபவம் கிடைக்காத வரை யாருடைய அறிவுரையையும் எளிதில் ஏற்காது மனம். மரணத்தை இறைவன் இரகசியமாய் வைத்திருப்பதால் தான் மனிதன் ஓரளவாவது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறான். எல்லோருடைய இதயத்திலும் காயங்கள் உண்டு. அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசம். சிலர் கண்ணீராக, சிலர் புன்னகையாக. உலகின் மிக விலையுயர்ந்த திரவம் ஒரு கண்ணீர். இது 1% நீர் மற்றும் 99% உணர்வுகள். ஒருவரை காயப்படுத்தும் முன் யோசியுங்கள். எதற்கு என் பின்னால் வருகிறாய் என்று என் நிழலை கேட்டேன். அது சிரித்து கொண்டே சொன்னது, என்னைத் தவிர யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை என்று. ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றில் இருந்தும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு நிற்பதே. மொழிகள் 1000 இருப்பினும் மௌனம் மட்டுமே அழகாய் பேசுகிறது, யாரையும் புண்படுத்தாமல். ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள். பணம் இருந்தால் நீங்களா என்று ஆச்சரியமாக கேட்பதும், அதுவே பணம் இல்லாமல் இருந்தால் ஓ நீயா என்று கேவலமாக பார்ப்பதும் தான் இந்த உலகம். கம்பீரம் என்பது உண்மைக்கே உரித்தானது. அதை பொய்களிடம் எதிர்பார்க்க முடியாது. கர்ச்சனை என்பது சிங்கத்திற்கே உரித்தானது. அதை நாய்களிடம் எதிர்பார்க்க முடியாது. வார்த்தைகளால் கொன்றுவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்டு என்ன பயன்? வலிகள் குறையப் போவதும் இல்லை, பேசிய வார்த்தைகள் மனதில் அழியப் போவதும் இல்லை. வாழ்க்கை நமக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டுமே. பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில் தான் உள்ளது. எதிர்பார்ப்புகளுடன் நாட்கள் தொடங்கப்பட்டாலும் அனுபவத்தோடுதான் நாட்கள் முடிகிறது. அதுதானே வாழ்க்கை. இலக்கணம் படித்தவன் யோசித்து பேசுவான், தலைக்கணம் பிடிச்சவன் யோசிக்காமல் பேசுவான். சின்ன சின்ன செலவுகளை குறையுங்கள். காரணம், எவ்வளவு பெரிய கப்பலையும் சிறிய ஓட்டை மூழ்கடித்து விடும். எதையுமே எதிர்பார்க்காமல் வாழும் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை. எதையாவது எதிர்பார்த்து கொண்டே வாழும் வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அற்பமாய் யாரையும் ஒருபோதும் நினைக்காதீர். ஏனெனில் நாளை அவர்களே அற்புதங்களையும் நிகழ்த்திடக்கூடும். தானாக தன் தவறை உணராத எவரையும் நாமாக திருத்திவிட முடியாது. அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமம். எந்த சூழ்நிலையிலும் வாழப் பழகிக்கொள். அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். தொட்டிலில் பிறந்து காலில்லா கட்டிலில் சென்று ஆள் யாரும் இல்லா காட்டில் தூங்கப் போறோம். இடையில் எதுக்கு இவ்வளவு ஆட்டம்? நீ ஆட்டுவிக்கும் நடனத்தில் தான் உலகம் ஆடுகிறது. அறியாமையில் நான் என்ற கர்வம் கொண்டேன். உணர்ந்தபோது புரிந்து கொண்டேன், நான் இல்லை, அனைத்தும் நீதான் ஈசனே என்று. விட்டு கொடுப்பதும் இறங்கிப் போவதும் தப்பில்லை. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டுங்கள். உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவது நாம் மட்டுமே. இல்லாதவன் கூறும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு இந்த உலகில் மதிப்பு அதிகம். எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நடக்கவில்லை, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நடக்கிறது. பிடிக்கிறது என்பதற்காக பக்கம் பக்கமாய் பேசிவிடாதீர்கள். அதுவே பின்னாளின் அலட்சியத்துக்கு முக்கிய காரணமாய் அமைந்துவிடும். எதிர்பார்ப்புக்காக கொஞ்சம் வேண்டும். சிலவற்றை ஒளித்து வையுங்கள், சிலவற்றை மறைத்து வையுங்கள். தான் தடுமாறி விழுந்த இடங்களில் தவறிக்கூட தன் மகன் விழுந்துவிடக்கூடாது என்று நினைப்பவரே அப்பா. உங்களின் நேற்றைய தோல்விக்கான காரணங்களை நீங்கள் கண்டறியாவிட்டால் நாளைய வெற்றியை நோக்கி உங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. விட்டு செல்வதை விளையாட்டு போட்டியாக வைத்தால் இங்கு பங்கு பெற பல பேர் வருவார்கள். கடவுளிடம் வேண்டுதல் இல்லாமலேயே கிடைத்து விடுகிறது வேதனை மட்டும். நீ நிம்மதியாய் வாழ முடியவில்லை எனில் நிச்சயம் நீ நல்லவனாய் வாழ்கிறாய் என்று அர்த்தம். எத்தனை முறை நீரை கலக்கினாலும் அத்தனை முறையும் தெளிவு நிலை அடையும். நம்பிக்கையுள்ள மனமும் அப்படித்தான். எத்தனை முறை சோதனைகள் சூழ்ந்தாலும் அத்தனை முறையும் தெளிவு அடைந்துவிடும். இதை விட்டால் வேறு வழியே இல்லை என்னும் நிலை வரும்போது உனக்குள் உருவாகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உண்மையான வீரம்.
புன்னகையும் மௌனமும் மிகப்பெரிய ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும். மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். சேர்ந்து இருப்பவர்கள் எல்லாரும் பிரியமானவர்கள் அல்ல. பிரியமானவர்கள் எல்லோரும் சேர்ந்து இருப்பது இல்லை. நீ ஒருவனுக்கு என்ன செய்கிறாயோ அதுவேதான் உனக்கும் ஒருவன் என்றாவது செய்வான் என்பதை மறந்தும் கூட மறவாதே. தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும். பணமும் பாசமும் ஒன்றுதான். தேவையான இடத்தில் இரண்டுமே கிடைப்பதில்லை. மனிதன் இறுதியாக இறப்பதற்கு இடையில் மனதால் பலமுறை இறந்து விடுகிறான். சில நேரம் சில மனிதர்களால், சில நேரம் சில மாற்றங்களால். ஒரு மோசமான குடிகாரனோடு பெண்கள் குடும்பம் நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நரகத்தை விட அது மோசமானதாக இருக்கும். ஏனெனில் ஒருவன் குடிக்க ஆரம்பித்து விட்டால் ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடாத அத்தனை மோசமான தீய குணங்களும் அவனிடத்தில் வந்துவிடும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டால் பொறாமையில் பேசுவார்கள். தாழ்ந்த நிலைக்கு சென்றுவிட்டால் கேலி பேசுவார்கள். வேடிக்கை மனிதர்கள். ஆட்டோவில் எழுதப்பட்ட வாசகம். கண் பார்வையற்றவர்கள் உதவி கேட்டு பாடிய போதுதான் தெரிந்தது இங்கே காது கேளாதவர்களும் அதிகம் என்று. நிறைய மொழிகள் பேச தெரிவது ஒரு கலைதான். ஆனால் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பது எல்லா மொழிகளையும் விட சிறந்த கலை. வசதியைக் கண்டு தலைவணங்காதே. முதுமையைக் கண்டால் தலைவணங்கு. வசதி ஒரு சிலருக்கு மட்டுமே வரும். முதுமை எல்லோருக்கும் வரும். பெண்ணின் அழகு முகத்தில் இல்லை, அவள் காட்டும் அன்பிலும் நடத்தையிலும் உள்ளது. ஆணின் அழகு பணத்தில் இல்லை, அவன் பெண்ணுக்கு தரும் மரியாதையில் உள்ளது. அமைதியான கடல் ஆழம் இல்லாதது போலதான் தோன்றும். அதுபோல பொறுமையான மனிதன் பலம் இல்லாதவன் போலதான் தோன்றுவான். சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள், சிலரை வெறுத்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள், உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும். பூமி பந்தை சுழற்றி போட்டு என்னை மீண்டும் புதிதாய் படைத்திடு. இன்னொரு முறை வாழ ஆசைப்படுகிறேன் அம்மா உன்னோடு. கண்ணில் உறக்கம் இல்லாமல் கருவிலும் தோளிலும் சுமந்த பிள்ளைகளை நினைத்து இன்னும் தாய் தந்தைகள் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாமல் கண்ணீருடன். செல்வமே, நீ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள். அதிக எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை அளிக்கும். பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனமே சிறந்தது. வாழ்வில் ஏற்றுக்கொள்ள இயலாத 2 விஷயங்கள். மரியாதையின்றி நடந்து கொள்ளும் குழந்தைகள், அதை வேடிக்கையாக எடுத்துக்கொள்ளும் பெற்றவர்கள். மிகவும் முக்கியமானது நன்னடத்தை. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகி நில். அது உறவானாலும் பொருளானாலும் சரி. அதையே நினைத்து வருந்தி உடலையும் மனதையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. காசு கொடுத்து கடவுளை பார்த்து, கடவுளுக்கும் காசு கொடுத்து, கடைசியில் கடவுள்கிட்டேயே காசு வேணும்னு கேட்பவன் தான் மனிதன்.